வணக்கம். போன வீடியோவில் என்ன பார்த்தோம்னா 1/5 1/10 பார்த்தாங்களா, அதுக்கப்புறம் 1/8 பார்த்தோமா. இப்போ 3 வச்சு பார்க்குறோம் பாருங்க. 3/. 1/, முடிஞ்சிச்சு. 3/, எடுக்கும் போது நல்லா கவனிக்கணும். இங்கே எழுதிருக்கிறது பாருங்க, இங்கே 2 எடுக்கணும், இந்த சீரியல் நம்பர் 2 எடுக்கணும், இங்கே 3 எடுக்கணும், சீரியல் நம்பர் 3 எடுக்கணும். திருப்பி இங்கே 1 விட்டுட்டு இங்கே வரணும், 4 எடுக்கு, 2 எடுக்கணும், 4 எடுக்கணும். பாருங்க, இங்கே 2 எடுக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா 3 எடுக்கணும், இங்கே 4 எடுக்கணும், இங்கே 5 எடுக்கணும், அதோட நேரம் 7 எடுக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எடுத்துக்கணும். சரிங்களா? பாருங்க, இங்கே 2, இங்கே 3, இங்கே 4, இங்கே 5 எடுத்து லாஸ்ட்டுக்கு வந்துடணும். 5 எடுத்துட்டு லாஸ்ட். அதை முதல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அப்படியே அந்த 1 வந்து 3ஆ மாற்றிக்கணும். பாருங்க, 3/16. அடுத்தது 1/20 நேரம் வந்து 3/20. அகெயின் 1/64 3/64. அப்புறம் 3/80, லாஸ்ட்ல 3/20. இது முதல்ல இப்படி எழுத தெரிஞ்சுக்கணும். அப்போ 3/16, 3/20, 3/64, 3/80, 3. ஸோ இப்போ எழுதுறது மெத்தட்ஸ் சொல்லிட்டேன். இங்கே 2 எடுக்கணும், இங்கே 3 எடுக்கணும், இங்கே 4 எடுக்கணும், இங்கே 5 எடுக்கணும். சரியா? இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இதில் என்ன பண்ணணும்? 3/16 இருக்கு, இங்க என்ன இருக்கு? வீசம்னு இருக்கு. 1/16ல வீசம் இருந்தா இதை அப்படியே எடுத்து 3 வீசம், 3 வீசம். இதுக்கு பேர் எப்படி கொடுக்கணும்னா 3 வீசம் அப்படின்னு கொடுக்கணும். இங்க பாருங்க 3/20, இங்க என்ன இருக்கு பாருங்க, 1 மா அப்படின்னு இருக்குது. 1/20 1 மான்னு இருக்குது. அதை அப்படியே மாத்தி 3 மா, 1 மான்றதை எடுத்துட்டு 3 மா அப்படின்னு கொடுத்துடணும். இங்க பாருங்க, இங்க 1/64 கால் வீசம்னு இருக்கு. அந்த காலை எடுத்துட்டு அப்படியே முக்கால் வீசம், கால் கூட அப்படியே முக்கால் வீசம். எல்லாம் 3 வரதுனால எல்லாத்துலயும் முக்கால் வீசம். 3 தானே, அதனால முக்கால் வீசம் அப்படின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இந்த இடத்துல முக்கால் வீசம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இங்க 3/8 இது காணின்னு போட்டிருக்கோம். 1/8 காணி போட்டிருக்கோம். இங்க 3/8 மூவா மாத்தினோம். 3 மாத்தி முக்காணி. இங்க காணினா இங்க முக்காணி அப்படின்னு போட்டுருக்கோம். முக்காணி அப்படின்னு போட்டுருக்கோம். இங்க பாருங்க, முந்திரின்னு போட்டிருக்கோம் இல்லையா? 3/20க்கு முந்திரி போட்டிருக்கோம். அதையே அப்படியே எடுத்து ஃபர்ஸ்ட்ல வரக்கூடிய அரக்கையை எடுத்து அரக்காணி முந்திரி. ஸோ அரைக்காணி முந்திரி. அவ்வளோதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1/5, 1/10, 1/20, 1/40, 80, 116 போட்டு இதை முடிச்சிட்டோம். அதுல 4 மா, அது 4ல பாதி 2ல பாதி 1, 1ல பாதி அரை. கால் கிடையாது, அதுக்கு பத்தி காவை வச்சு காணி, அரைக்காணி முந்திரின்னு மாத்திட்டோம். இதை இங்க கொண்டு வரும்போது அந்த அரைக்காணி மாதிரி அந்த அரைக்கால் 1/8க்கு கொடுத்தோம். அரைக்கால் இது வீசம்னு எடுத்துக்கிட்டோம். அந்த வீசத்துல பாதி அரை, அரையில பாதி கால் வீசம். இப்ப இதுக்கு பேர் வைக்கிறதுக்கு என்ன பண்றோம்? இந்த 1/16ல வீசம்னு இருக்குன்னா 3/16ல 3 வீசமா மாத்திக்கிறோம். அடுத்தது இங்கதான் எடுத்துருக்கோம் 3/20. இங்க வரணும் 1/20க்கு 1 மான்னா அந்த 1 எடுத்துட்டு 3 மான்னு மாத்திக்கிறோம். அடுத்து 3/60க்கு இங்க கால் வீசம்னு சொன்னோம்னா அந்த 1 எடுத்துட்டு 3 போடும்போது முக்கால் வீசம் மாத்திக்கிறோம். இங்க பாருங்க, இங்க காணின்னு போட்டுருக்கோம் 1/8க்குன்னா அந்த 1/8க்கு காணா 3/8 3 போட்டு முக்காணின்னு மாத்திக்கிறோம். இங்க முந்திரின்னு இருக்கிறத அரக்காணி முந்திரின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளவுதாங்க. பிரிக்கும் போது இந்த மாதிரி இந்த ஸ்டைலில் அப்படி 3 குரூப்பாக பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எவர் கிரீனாக இருக்கும். டெஸ்ட் கோர்ஸ் பேப்பர்ஸில் டிஎம்பிசியில் வரும்போது பின்னாடி ரஃப் ஒர்க்கில் நீங்கள் எழுதி பார்த்து சூப்பராக கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு கஷ்டமான படத்தை ஹவு டு ஸ்டடி அப்படின்ற முறையில் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக கொண்டு வந்து சேர்த்துருக்கு. இது போல் நிறைய வீடியோஸை அடிக்கடி வெளியிட இருக்கிறோம். பார்த்து பயன்பெறுங்க. குரூப் 2ல சக்ஸஸ் ஆகுங்க. தேங்க்யூ.